அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய நமது ஆரம்ப வகுப்பு 3. இதுவரை சில புது முகங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை நாம் இந்த இசையை கேட்டோம். இந்த இசையை நாம் எவ்வாறு கேட்டோம்? காதுகளால அல்லது தலை உச்சி மூலமாகவா? யாராவது அன்மியூட் பண்ணி கதைக்க வேணுமா? ஓகே. இதன் மூலமாக நாம் அதை கேட்கக்கூடியதாக இருந்தது. இந்த தலை உச்சிக்குழி இது மிகவும் இதை பிரம்ம ஆந்திரம் என்று சொல்லப்படும். பிரம்ம ஆந்திரம் என்றால் ஓட்டை, பிரம்மா என்றால் நமக்கு தெரியும் அந்த இறை சக்தி. அதற்குரிய ஓட்டை, அது மிகவும் முக்கியமான ஒரு இடம். அது ஐம்புலன்களாக மாறும் நமக்கு. நாம் அதால் கேட்கலாம், அதால் பார்க்கலாம், சுவாசிக்கலாம். அதை நீங்கள் எவ்வாறு என்று கேட்கலாம். மிகவும் எளிமையானது. அங்கு எந்த தந்திரங்களோ மந்திரங்களோ இல்லை, மிகவும் எளிமையானது. உங்களுடைய முழு கவனத்தையும் நீங்கள் அங்கு குவிக்கும் போது நீங்கள் அதை உணரக்கூடியதாக இருக்கும். இனிமேல் நாம் இசை அல்லது எது கேட்பதாயினும் முழு கவனத்தையும் நாம் உச்சிக்குழி பிரம்மராந்திரத்தில் வைக்கும் போது அது இலகுவாகின்றது. எனவே எமது கவனத்தை நாம் அங்கு கொண்டு சென்று இரு கைகளையும் நாம் மடியில் திறந்து வைத்து எம்மை முதலில் அமைதிப்படுத்துவோம். எமது மனம் உடல் இரண்டையும் அமைதிப்படுத்தி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். நீங்கள் புதியவர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எமக்கு இன்னும் தரவில்லை, அல்லது எமது குழுவில் இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இல்லாதிருந்தால் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை சாட் மூலமாக நீங்கள் தரலாம். நாம் சில பயிற்சிகள் பார்த்தோம். ஆத்ம விழிப்புணர்வு பயிற்சி 9 படிகள். அந்த 9 படிகளையும் நீங்கள் சிறிது உள்ளாய்வு செய்து பார்க்கலாம். அந்த நிலை எனக்குள் சிறிதளவு தெரிய ஆரம்பிக்கின்றதா என்பதை நீங்கள் உள்ளாய்வு செய்யலாம். மற்றும் குண்டலினி தாய் சக்தியை எழுப்பும் பயிற்சி மற்றும் கவசம் இடும் பயிற்சி பார்த்தோம். மற்றும் சமநிலை படுத்தும் பயிற்சி பார்த்தோம். இந்த பாதுகாப்பு கவசம் இடல் மிகவும் முக்கியமானது. இது எமக்கு நாம் பாதுகாப்பை வேண்டிக் கொள்கின்றோம், தெய்வீகத்தின் கவனத்தை வேண்டுகின்றோம், பாதுகாப்பை வேண்டிக் கொள்கின்றோம். இதுவும்
எந்த ஒரு மாயமோ மந்திரங்களோ இல்லை. நாம் இவ்வாறு தெய்வீக கவனத்தை வேண்டும் போது எமக்குள் இருக்கும் அந்த தெய்வீகம் ஒவ்வொரு சக்கரங்களிலும் இருக்கும் ஆத்மா ஆளுமை நற்பண்புகள் எமக்கு கவசமாக வந்தமைகின்றது. இதுவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த குண்டலினி தாய் சக்தியை எழுப்பி கவசம் இடுதலாகும். குண்டலினி தாய் சக்தி எமக்கு தெரியும், எமக்குள் இருக்கும் வில் பவர், மன உறுதி, தூய விருப்பம். அந்த தூய விருப்பம் அதை எழுப்பி நாம் எமது நற்பண்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் எமக்கு கவசமாக அணிந்து கொள்கின்றோம். மற்றும் சமநிலைப்படுத்தல் பார்த்தோம். எமது கடந்த காலம் எமது ஆளுமையை பாதிக்கின்றது. எதிர்கால பற்றிய பயம், கவலைகள் எமது ஆளுமையை பாதிக்கின்றது. எனவே நாம் இவற்றை சமநிலைக்கு கொண்டு வந்து எம்மை ஒரு அமைதியான ஒரு ஆளுமை நிறைந்த அந்த ஆத்ம நிலைக்கு எம்மை நாம் எடுத்து செல்கின்றோம். இந்த 3 நாடிகள் பற்றிய விளக்கங்கள் நாம் பார்த்தோம். இவை நாம் போக போக நமக்கு தானாக மேலும் மேலும் புரிய ஆரம்பிக்கும். இன்று நாம் இந்த 3 நாடிகள் பற்றி மேலதிக விளக்கங்களை பார்க்க போகின்றோம். மற்றும் உங்களுக்கு இன்று நாம் ஒரு ஆரோக்கிய குறிப்பு முறையை நாம் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு. அதன் தத்துவம் என்ன, அது எவ்வாறு நமக்குள் வேலை செய்கின்றது, அதை நீங்களே செய்யலாம். சாய் யோகாவில் இந்த தியான பயிற்சிகள் அனைத்தும் பயிற்சிகள். இவையை நீங்கள் பயிற்சி செய்யும் போது அதனுடைய பலனை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள், நாற்காலி அல்லது நிலத்தில். எந்த விதமான கட்டுப்பாடுகளும், மன கட்டுப்பாடுகளோ உடல் கட்டுப்பாடுகளோ இல்லாது தளர்வாக அமர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் தலை உச்சி குழி, அந்த பிரம்மராந்திரம், அந்த குழி, அந்த துவாரம் நாம் தளர்வடைய செய்ய வேண்டும். அந்த ஓட்டை மூலமாகவே நமக்குள் வேண்டாத அனைத்தும் வெளியேறுகின்றது. அது நிரந்தரமான வெளியேற்றமாக அமைகின்றது. அவை முழுமையாக வெளியேறும் போது நாம் மனம், உடல் இரண்டும் இலகுவாவதை அவதானிக்கலாம். இதை எவ்வாறு தளர்வடைய செய்வது? மிக இலகுவான வழி, எமது இடது இருதயத்தில் கவனத்தை வைப்போம். கவனம் என்றும் போது இந்த எமது கவனம் எமக்குள் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் மீது கவனம் வைப்பதோ அல்லது மற்றவர்கள் எம் மீது கவனம் வைப்பதோ எமக்கு உதவ போவதில்லை. எமது கவனம் எமக்குள் இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் சிலது கஷ்டமாக இருக்கலாம். பொறுமையோடு, அமைதியோடு, இந்த அமைதி என்பது சாட்சிபாவ நிலை. சாட்சிபாவ நிலை என்பது எது நடந்தாலும் நீங்கள் அதற்கு எதிர்வினை புரியாது, வெறுமனே பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் நீங்கள் உங்களை கவனிக்க போகின்றீர்கள். பெரிய போராட்டமே நடக்கலாம். எது நடந்தாலும் கவலை இல்லை. அதை தள்ளி ஒரு பார்வையாளராக மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு நாம் பொறுமையோடு, அமைதியோடு இருக்கும் போது அந்த நிலை மெதுவாக அமைதி அடைவதை நாம் காணலாம். தியானம் ஆரம்பிக்க முன்பு நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு
தியானத்தை ஆரம்பிப்போம். அனைவருக்குமாக நாம் வீடியோ மூலமாக சிறிது காலம் நாம் வீடியோவை பார்த்து நாம் பயிற்சி செய்வோம். இப்பொழுது நான் வீடியோவை போடுகின்றேன். உங்களுடைய இடது கை முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மேல் நோக்கி நீங்கள் கொண்டு செல்வீர்கள். வலது கை வலஞ்சுழியாக உங்களுடைய இடது கை உள்ளம் கையை சுற்றும். சுற்றி சுற்றி நீங்கள் மேலே கொண்டு போவீர்கள். இது சரியாக செய்வது பிழையாக செய்வது என்று ஒன்றும் இல்லை. முக்கியமாக இந்த சயோகா பயிற்சிகள் அனைத்தும் இதயபூர்வமாக செய்வதில் இருக்கின்றது. இதயபூர்வமாக முழு கவனத்தை வைத்து செய்வதிலேயே இருக்கின்றது. ஆரம்பத்தில் சிறு தவறு நடந்தாலும் அது பாதகம் இல்லை. அன்னை குண்டலினி சக்தி ஒரு தாய் சக்தி, அனைத்தையும் மன்னித்து பொறுத்தள்ளக்கூடியவர். எனவே மனதில் எந்த விதமான ஒரு இறுக்கமோ எதிர்பார்ப்போ இல்லாமல் குழந்தை போல் செய்யுங்கள். குழந்தை போல் செய்யுங்கள், பிழைவிட்டாலும் பரவாயில்லை. Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. We'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்ப தியான நிலையை நாம் ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது நாம் உம்மை பார்ப்போம். உடலை நாம் இலகுவாக வைத்திருக்கின்றோமா? மனம் இலகுவாக இருக்கின்றதா? உடல் மனம் இரண்டும் இலகுவாக இருந்தால் நாம் ஓரளவு சமநிலையில் இருக்கின்றோம் என்பதே அர்த்தம். கடந்த கால எண்ணங்கள் எம்மை பாதிக்கவில்லை. எதிர்காலத்தை பற்றிய கவலையும் இப்போது நாம் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றோம். அந்த நிலையில் நாம் அனைவரும் இருக்கின்றோமா?
அவ்வாறு நாம் இல்லை என்றால் எமக்கு தியான நிலைக்கு செல்ல முடியாது. எமது எண்ணங்களோ, எமக்குள் இருக்கும் கவலைகளோ, பயம், பிரச்சனைகள் இவை எம்மை வந்து குழப்பிக்கொண்டு இருந்தால் நாம் தியான நிலைக்கு செல்ல முடியாது. அவ்வாறாயின் நாம் எம்மை சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எண்ணங்கள் நமக்கு கடந்த காலம் அல்லது எதிர்காலத்திலிருந்து வருவது. எமது இடது நாடி அல்லது வலது நாடியில் சக்திகள் விரயமாகி அங்கு களைப்படைந்ததும் எமக்குள் சக்தி இல்லாத நிலை. எனவே மனம் இந்த எண்ணங்கள் எம்மை ஆள ஆரம்பிக்கின்றது. எனவே நாம் எமது இடது நாடி வலது நாடியை சமநிலை செய்து கொள்வோம். கூட்டாக நாம் செய்யும் போது அது கூட்டாக வேலை செய்ய நாம் கூட்டாக ஒருவருக்கொருவர் செய்யும் போது இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக அனைவரையும் அது சமநிலைக்கு கொண்டு செல்கின்றது. அதாவது தீயவை தொத்துவது போல் நல்லவைகளும் ஒரு தொட்டாக அனைவருக்கும் உதவி செய்கின்றது. நாம் எமது முதலில் நாம் இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். கடந்த வகுப்பில் பார்த்தோம், இடது நாடி பூமி தத்துவம் மூலமாக நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். வலது நாடி ஆகாய தத்துவம் மூலமாக. எமது இடது நாடியில் இச்சா சக்தி, அதாவது எமது தூய விருப்பங்களுக்கான சக்தி இயங்குகின்றது. இந்த சக்தியை நாம் தூய்மைப்படுத்தும் போது, அதாவது எமது விருப்பங்களை நாம் தூய்மைப்படுத்தும் போது இச்சா சக்தி எமது இடது நாடி ஒளி பெறுகின்றது. இச்சக்தியால் நாம் மன ஆறுதலை உணர ஆரம்பிப்போம். மன ஆறுதல், இதுவே எமக்கு மன ஆறுதலை தரும் சக்தியாகும். இந்த மன ஆறுதல் மன திருப்தியாக மாறி ஒரு நிலையில் எமக்கு ஒரு ஆனந்தத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. எமது வலது நாடி சக்தி கிரியா சக்தி, எமது மன உடல் தொழிற்பாடுகளுக்கான சக்தி. இந்த சக்தி தூய்மைப்படும் போது எமது கவனம் தூய்மை அடைகின்றது. இந்த சக்தியை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு எமக்கு அறிவு தேவை. ஏனென்றால் இது எமது அகங்காரத்தோடு தொடர்புடையது. எமது அகங்காரம் அறியாமையால் ஏற்படுவது. இந்த அறியாமையை போக்குவதற்கு எமக்கு அறிவு தேவை. எனவே எமது வலது நாடியில் எமக்கு அறிவை தரும் சக்தி இயங்குகின்றது. அந்த அறிவு எமது செயல்கள் மன தொழிற்பாடுகளை தூய்மைப்படுத்தி எமது கவனத்தை தூய்மைப்படுத்துகின்றது. இவை இரண்டையும் நாம் சமநிலைப்படுத்தும் போது நடு நாடி தானாக வேலை செய்யும் சக்தி, அதாவது மிச்சம் இருப்பவை எம்மால் முடியாதவற்றை அது தானாக எமக்குள் வேலை செய்து எம்மை மீட்டெடுக்கின்றது. இங்கேயே அந்த சக்தி எமக்கு உதவ வருகின்றது. இதுவரை மற்ற இரு நாடிகளும் நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நடு நாடி தானாக இயங்கும் சக்தியாகும். இப்பொழுது நாம் பார்ப்போம், ஒவ்வொருவரும் நாம் இடது நாடி அல்லது வலது நாடி பாதிப்புடையவர்களாக இருப்போம். இப்பொழுது இடது நாடி உப்பு நீர் இன்று தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் இப்பொழுது நீங்கள் கால்களை வைக்கலாம்.
மற்றவர்கள் கவலை இல்லை, நீங்கள் அடுத்த வகுப்பில் இருந்து நீங்கள் உப்பு நீரை தயாராக்கி கொண்டு வரலாம். உங்களுடைய இடது கையை இப்பொழுது கவனியுங்கள் அனைவரும். இடது கை கனமாக, சூடாக அல்லது உங்கள் இடது கையில் எரிவு இருந்தால், வலது கையை விட இடது கை பாரமாக, கனமாக, சூடாக அல்லது ஒரு எரிவு, விரல் நுனிகளில் ஒரு விதமான துடிப்பு அல்லது சுண்டி இழுப்பது போல் அவ்வாறு இருந்தால் அந்த இடது நாடி, அந்த இடது பக்கம் உள்ள சக்கரங்களின் குண்டலினி தாய் சக்தி சென்று வேலை செய்ய ஆரம்பிப்பதை அது குறிக்கும். இடது நாடி இன்னும் சமநிலைக்கு வரவில்லை என்பதை அது குறிக்கின்றது. சில நேரங்களில் எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கும். இடது நாடியை பாதிக்கும் காரணிகள் இதில் இருக்கின்றது. சுருக்கமாக இதை நான் அனுப்பி வைக்கின்றேன், நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் இடது நாடி பாதிப்புள்ளவர்களை நாம் சுருக்கமாக சொல்வதென்றால், கடந்த கால வாழ்வின் பாதிப்பால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள முடியாது இருப்பவர்கள். கடந்த கால வாழ்வு பல பாதிப்புகள் நடந்திருக்கின்றாம். அது உங்களை சார்ந்ததாக இல்லாது சில நாட்டு நிலைமைகளால் அல்லது உற்றார் உறவினர்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு மனமுடைந்து அந்த சோர்வு நிலைக்கு சென்றிருக்கலாம். எது காரணமாக இருந்தாலும் அது உங்களை மனச்சோர்வுக்கு கொண்டு செல்கின்றது. இந்த மனச்சோர்வில் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் உங்கள் இடது நாடியை தூய்மைப்படுத்தும் போது அதிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடது நாடி சுத்திகரிப்பு இடது நாடி சுத்திகரிப்பு மன சோர்வு, மன நோய் உணர்வுகள், மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லது. மிக இலகுவான ஒரு சுத்திகரிப்பு முறை. நாம் இருக்க வேண்டிய நிலை, எமது இடது கையை மடியில் திறந்து வைத்து வலது கையை பூமியில் வைக்க வேண்டும். இங்கு நாம் பூமி தத்துவம், பஞ்ச தத்துவங்களில் ஒன்றான பூமி தத்துவத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். இவ்வாறு நாம் கைகளை வைத்து நமக்கு தெரியும் எமது கவனம் எங்கிருக்க வேண்டும். எமது பிரம்மராந்திரம் தலை உச்சி குழியில் வைத்து நாம் இதயபூர்வமாக வேண்டிக் கொள்வது மட்டுமே. தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், அதனால் அந்த தாக்கங்கள் எனது ஞாபகத்தில் இருந்து முழுமையாக அவற்றை எடுத்து விடுங்கள். எனது பிழையான வாழ்க்கை, மற்றவர்களால் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், எனது வேண்டாத பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள், தவறான வாழ்க்கை, எதுவானாலும் அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். பொறுமையாக கவனிப்போம். இப்போது நாம் கவனிக்க வேண்டியது நமது தலை உச்சி குழியை நாம் விரிவடைய செய்வோம். அங்கு எந்த இறுக்கமும் தேவையில்லை.
இறுக்கம் வருவதற்கு காரணம் எண்ணங்கள். எண்ணங்களுக்கு அப்பால் நாம் சென்று விட்டால் உச்சிக்குழி தளர்வடைய ஆரம்பிக்கின்றது. உச்சிக்குழி தளர்வடையும் போது மெதுவாக உங்களுடைய இடது கையை அவதானியுங்கள். இடது உள்ளம் கை 5 விரல்களையும் நாம் அவதானிப்போம். பொறுமையோடு அதை உற்று கவனியுங்கள். தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு நீங்கள் கவனியுங்கள். என்ன மாற்றம் நடைபெறுகின்றது? அந்த 5 விரல்களிலும் சூடு வெப்பம் இருந்தால் அவை மெதுவாக தணிந்து குளிர்ச்சி அடைவதை காணலாம். வலது கை மூலமாக பூமிக்கு அந்த வேண்டாத எதிர்மறை சக்திகள் வெளியேறுவதை காணலாம். உணரலாம், உணராமலும் விடலாம். ஆனால் அது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும். ஒவ்வொருவரும் உங்களுடைய அனுபவங்களை அவதானியுங்கள். அவதானிப்பது என்பது சாட்சி பாவ நிலையில் பொறுமையோடு அமைதியோடு கவனிப்பது. எண்ணங்கள் வருமாயின் கண்களை திறந்து நீங்கள் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை பார்க்கலாம். பார்க்கும்போது கண்களால் பார்ப்பதோடு தலை உச்சிக்குழியாலும் நாம் அதை கவனிப்போம். ஸ்ரீ மாதாஜி எனது மனதில் இருக்கும் அனைத்து சோர்வுகள், கடந்த கால பாதிப்புகளை முழுமையாக அகற்றி விடுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. நானே எனக்கு குரு. இன்று முதல் எனது கடந்த கால வாழ்வில் இருந்து நான் முழுமையாக விடுபட எனக்கு அருள் புரியுங்கள். அதற்கான தூய தெய்வீக ஞானம், அதற்கான திறன் அனைத்தையும் எனக்கு தந்தருளுங்கள். குருவானவர் தம்மை அன்போடு நமக்கு தேவையான ஞானம், அறிவை தந்து எம்மை ஒரு ஓடம் போல் எம்மை கரை சேர்க்க வல்லவர். இப்பொழுது நமது வலது கையை நாம் மடக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது வலது நாடி பாதிப்பு அறிகுறிகள், முக்கியமாக நமக்கு இரண்டும் கலந்த ஒரு நிலையே இருக்கும். சில நேரங்களில் நாம் அதை தெளிவாக காண முடியாதிருக்கும். ஆனால் போக போக நாம் தெளிவாக நமது பிரச்சனைகளை கண்டறிந்து நம்மை திருத்தும் திறன் நமக்கு வந்து சேரும். இப்பொழுது நமது வலது கை கனமாக சூடாக அல்லது வலது கையில் எரிவு, வலது பக்கத்தில் எந்தவித உணர்வுமே இல்லாத ஒரு நிலை, கை மரத்த மாதிரி, அந்த மாதிரி அதிர்வுகள் இல்லாத நிலை,
அவ்வாறு இருந்தால் நாம் வலது நாடியை சமநிலை செய்து கொள்ள வேண்டும். வலது நாடி பாதிப்புகள் இந்த மாதிரியான எமது நிலைகளால் நமக்கு ஏற்படுகின்றது. முக்கியமாக எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு அல்லது அபிலாஷைகள், திட்டங்கள், லட்சியங்களோடு நான் தனித்தவன், நானே எனது வாழ்வை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாம் தொழிற்பட ஆரம்பிக்கின்றோம். அதில் நாம் வெற்றி கொண்டால் நமக்கு ஆணவம் வருகின்றது. தோல்வி அடைந்தால் நாம் மனமுடைந்து மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றோம். கோபம் மன அழுத்தம் மட்டுமல்ல, எம்மிலேயே நமக்கு ஒரு வெறுப்பு, கோபம், மற்றவர்களிடம் கோபம், நாம் நம் நிலையை இழக்கின்றோம், சமநிலையை இழக்கின்றோம், உண்மையை மறக்கின்றோம். எமது உண்மை நிலை என்னவென்றால், நான் தனித்தவன் அல்ல, நான் ஒரு தூய ஆத்மா, நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். அந்த பரபிரம்மே என்னை கவனித்துக் கொள்கின்றது. அதாவது இதை நாம் இலகுவாக விளங்கப்படுத்துவதானால், எமது உடலில் அங்கங்கள் இருக்கின்றது. கை, கால், உள்ளுடல் உறுப்புகள், இதயம், சுவாசம், மூளை என்பன இருக்கின்றது. அவை ஒரு உடலின் பாகங்களே. அவை தனித்து இயங்க முடியாது. ஒரு கை ஒரு பக்கம், மற்ற கை இன்னொரு பக்கம், அல்லது ஒரு கால் இன்னொரு பக்கம், மற்ற கால் இன்னொரு பக்கம், இவ்வாறு இயங்க வெளிக்கிட்டால் அதை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அங்கு ஒருங்கிணைப்பு இல்லை, அமைதி இல்லை, முழுமையான குழப்ப நிலை, ஆபத்தான நிலைக்கு போய் முடிகின்றது. ஆனால் அவை அனைத்தும் உடலின் ஒரு பாகமாக முழு உடலோடும் சேர்ந்து ஒன்றாக இயங்கும் போது முழு உடலும் இயங்குகின்றது. அதுபோல்தான் நாம் ஆத்மாக்கள், பரமாத்மாவின் சிறு துளிகள், தனித்து இயங்க முடியாது. அந்த இணைப்பு ஏற்பட வேண்டும். இணைப்பு ஏற்படும் போது அந்த முழுமையே நம்மை கவனித்துக் கொள்கின்றது. அங்கு ஒரு அமைதி, இணக்கம் ஏற்பட்டு நாம் சரியான வழியில் செல்கின்றோம். எனவே வலது நாடி இந்த அறிவு மிகவும் முக்கியமானது. நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற அந்த தூய ஞானம், அந்த அறிவு நமக்கு புரிய ஆரம்பிக்க வேண்டும். இது ஆரம்பித்தால் நாம் அமைதி அடைகின்றோம். அமைதி மட்டுமல்ல, நமக்குள் ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்படும் போது எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி ஒரு நம்பிக்கை வளர ஆரம்பிக்கின்றது. அதன் மாற்றங்களையும் நாம் வாழ்வில் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாம் இப்பொழுது நமது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். பஞ்சபூதங்களில், பஞ்ச தத்துவங்களில் ஒன்றான ஆகாய தத்துவம் எமது வலது நாடியில் இருக்கும். எமது அகங்காரம், கோபம், பயம், கவலைகள், மன அழுத்தம், இவற்றால் ஏற்படும் அனைத்து வெப்பம், எமது உடல் வெப்பம் அனைத்தையும் உறிஞ்சிக் கொள்கின்றது. உறிஞ்சி எமது வலது நாடியை தனிமை செய்கின்றது, குளிர்ச்சி அடைய செய்கின்றது. இதனால் நாம் ஒரு குளிர்ந்த நபராக மாறுகின்றோம். அதை நாம் உணரலாம். எமது வலது நாடியை நாம் கவனிப்போம். இப்பொழுது நாம் ஒரு பிரார்த்தனையை மனதார இதயபூர்வமாக கேட்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள்.
என்னுள்ளுக்கும் அறியாமை நீங்கி நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற உண்மையை நான் உணரச் செய்யுங்கள். எனது வலது நாடியில் எனது கிரியா சக்தி, எனது மனத் தொழிற்பாடு, உடல் தொழிற்பாடுகளை ஆறுதல் படுத்தி எனது கவனத்தை தூய்மையடைய செய்யுங்கள், அமைதியடைய செய்யுங்கள். எதிர்கால பற்றிய எனது அனைத்து கவலைகளையும் முழுமையாக நீக்கிவிடுங்கள். வலது கை 5 விரல்கள், உள்ளம் கையை அவதானியுங்கள். சூடாக இருந்தால் அந்த சூடு வெளியேறுவதை கவனியுங்கள். அது தானாக வெளியேறுவதை கவனியுங்கள். அது குளிர்ச்சியாக மாறுவதை கவனியுங்கள். இடது கையால் அனைத்தும் வெளியேறுவதை கவனியுங்கள். பிரம்மராந்திரம் மூலமாகவும் சூடு வெளியேறலாம். வெளியேறினால் அதை வெளியேற விட்டுவிடுங்கள். மாத்திச்சு நமது அனைவரது வலது நாடியையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள். கூட்டாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இப்பொழுது நமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். நமது நடுநாடி இன்னமும் நீங்கள் சமநிலையை உணரவில்லையாயின் நீங்கள் இரு கைகளையும் பூமி தத்துவத்தில் வைக்கலாம். வைத்து சிறிது நேரம் நீங்கள் தியானிக்கலாம். இல்லாவிட்டால் இரு கைகளிலும் நீங்கள் குளிர்ச்சியை உணர்ந்தால் இரு கைகளையும் உங்களுடைய இருதய மட்டத்துக்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது பொறுமையோடு எமது பிரம்மராந்திரம் தலை உச்சி குழியை கவனிப்போம். சுவாசம் உச்சிக்குழி வழியாக நடைபெறுகின்றது. ஒரு 3 தடவை நாம் சுவாசத்தை உச்சிக்குழி வழியாக உள்ளிழுத்து இந்த நடு முள்ளந்தண்டு வழியாக முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு நாம் செல்லுவோம். நமது முதலாவது சக்கரம், சக்தி மையம், மூல ஆதாரம். அந்த மூல ஆதாரத்தில் சிறிது நேரம் நாம் அந்த காற்றை மூச்சை பிடித்து வைத்து பின்பு மெதுவாக அதை வெளியேற விடுவோம். இப்பொழுது மீண்டும் நாம் நமது சுவாசத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வருவோம். இன்னொரு தடவை பிரம்மராந்திரம் வழியாக மூச்சை உள்ளிழுப்போம். கவனம் மூலமாக சுழுமுனை நாடி வழியாக முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு மூல ஆதார சக்கரத்துக்கு செல்வோம். அங்கு சிறிது நேரம் அமைதியாக இருந்து மெதுவாக மூச்சை வெளிவிடுவோம். பின்பு மெதுவாக அமைதி நிலைக்கு வருவோம்.
மீண்டும் ஒரு தடவை மூச்சை பிரம்மராந்திர உச்சிக்குழி வழியாக சுழுமுனை நாடி வழியாக கவனம் மூலமாக மூலாதார சக்கரத்துக்கு செல்வோம். மூலாதாரத்தில் பிடித்து வைத்துக் கொள்வோம் மூச்சை. பின்பு மெதுவாக வெளிவிடுவோம். வெளிவிட்ட பின்பு நமது மூச்சை அமைதிப்படுத்துவோம். கவனம் அமைதியாக உங்கள் தலை உச்சிக்குழியில் இருக்கின்றதா? எண்ணங்கள் அமைதி அடைந்து விட்டதா? எண்ணங்கள் அமைதி அடையாவிட்டால் நமது வலது கையை நெற்றியில் நாம் வைப்போம். தலையை குனிந்து நாம் சொல்லுவோம், நான் மன்னிக்கின்றேன். என்னை மன்னிக்கின்றேன், மற்றவர்களை மன்னிக்கின்றேன், எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன், எனது கவலைகள் துன்பங்களை மன்னிக்கின்றேன், எனது பலவீனத்தை மன்னிக்கின்றேன், எனது அறியாமையை மன்னிக்கின்றேன். இப்பொழுது நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். இப்பொழுது நமது உள்ளம் கையை பிடரியில் வைப்போம். பின்பக்க பிடரியில் வைத்து தலையை அண்ணாந்து பார்த்து இதில் நாம் சொல்லுவோம், எனக்கு எனது நாட்டின் கர்மங்களால் ஏற்பட்ட துன்பங்கள், எனது முன்னோர்களின் கர்மங்களால் ஏற்பட்ட துன்பங்கள், எனது பெற்றோரின் கர்மங்களால் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், என் முற்பிறப்பில் எனது கர்மங்களால் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த துன்பங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். இந்த துன்பங்கள், இந்த கர்மாக்கள் என்னை பாதித்திருந்தால் அல்லது எனது செயல்களால் நான் மற்றவர்களை துன்புறுத்தி இருந்தால் அனைத்து துன்பங்களில் இருந்தும் அனைவரையும் விடுவித்து விடுங்கள். அவை அனைத்தும் முடிந்த ஒன்று. இப்பொழுது நமது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். வலது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். வைக்கும் இடத்தில் என்ன உணர்கின்றீர்கள்? சூடாக இருந்தால் உங்கள் கவனிப்பு மூலமாக அதை குளிராக மாறச் செய்யுங்கள்.
இப்பொழுது குளிராக வரும்போது கையை ஒரு 2 அங்குலம் மேல் உயர்த்துவோம். அங்கு அந்த குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று தொடர்ந்து கவனிப்போம். 2 அங்குல உயரத்தில் உங்களால் உணர முடிகின்றதா? இப்பொழுது இன்னும் 2 அங்குலம் மேலே ஒரு 4 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். அங்கு தொடர்ந்து உணர முடிகின்றதா? அந்த குளிர்ச்சி அதிகரிக்கின்றதா? அந்த குளிர்ச்சியை உணரும் வரை மெதுமெதுவாக உங்களால் முடிந்த அளவு மேல் நோக்கி கையை கொண்டு செல்லுங்கள். வலது கையை, இடது கை திறந்து இருக்கட்டும். எவ்வளவு தூரம் உங்களால் உணர முடிகின்றது? இப்பொழுது வலது கையை மடியில் வைத்து இடது கையால் இடது உள்ளம் கையை நாம் எமது உச்சிக்குழி பிரம்மராந்திரத்தில் வைப்போம். சூடாக இருந்தால் அந்த சூடு குளிராக மாறும் வரை உங்கள் கவனத்தை தொடர்ந்து அங்கு வையுங்கள். பொறுமையோடு இப்பொழுது கையை 2 அங்குலம் உயர்த்துங்கள். இரண்டாங்குல உயரத்தில் அந்த குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? குளிர்ச்சி அதிகரிப்பதை உணர முடிகின்றதா? இப்பொழுது இன்னும் 2 அங்குலம் மேலே கொண்டு சென்று ஒரு 4 அங்குல உயரத்தில் அதை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். மெதுமெதுவாக கையை மேலே முடிந்த அளவு நாம் அந்த குளிர்ச்சியை உணரும் வரை நாம் கையை கொண்டு செல்லும். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்க முன்பு இந்த அமைதி நிலையில் இந்த இசையை நாம் கேட்டு ஒரு 2-3 நிமிடம் நாம் தியானிப்போம். நாம் இந்த தியானம் ஆரம்பிக்க முன்பு நாம் இசை கேட்டோம். அந்த இசை இப்பொழுது நாம் கேட்கும் போது நாம் தலை உச்சிக்குழியால் அந்த தியான நிலையில் அமைதியாக கேட்க முடிகின்றதா என்பதை நாம் அவதானிப்போம்.
மனதில் இந்த அமைதி நிலையோடு நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய உரையை கேட்போம். அந்த உரையில் அவர் சமநிலைப்படுத்தல் பற்றிய ஒரு உரை, ஒரு 5 நிமிட உரை. மீண்டும் நீங்கள் ஸ்ரீ மாதாஜியிடம் நேரடியாக கேட்கும் போது அங்கு விளக்கங்கள் நன்றாக இருக்கும். இந்த சமநிலை மூலமாக நாம் மன உபாதைகள், மன நோய், மன வியாதிகளை நாம் குணப்படுத்தலாம். அதேபோல் உடல் உபாதைகளையும் நாம் சரி செய்து கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் இப்பொழுது கேட்போம். இந்த தியானத்தில் நாம் கேட்பது என்பது இப்பொழுது எமது ஐம்புலன்கள் பிரம்மராந்திரம், தலை உச்சிக்குழி ஐம்புலன்கள் ஆகின்றது. So we'll have the experience now. It will take about 5 minutes for you, because if all the chakras are discussed, already the attention is on that. It's very simple to put your hands towards me. Just put your hands towards me. Just like this. Left. Now left hand towards me and right hand towards the Mother Earth will give you a balance. You need not close your eyes just now. Let's see. Put your right hand towards the Mother Earth. As I told you yesterday, left side is our conditioning. Conditioning, subconscious and collective subconscious. Very much at work here. But also is an emotional side. Now put your right hand towards me and left hand towards the sky. Right hand towards me. Right hand towards me like this. Left hand towards the back. Are you feeling the cool breeze in the hand? You are already thoughtless, there's no thought. But just see if you are feeling the cool breeze. Much better. Are you? Let's see.
Are you feeling any cool breeze in the hand? All right. Now put your left hand on top of your head. Just here. Fontanelle bone area. Are you feeling? It's a very subtle thing. Are you? Pay attention. Working out. Good? All right. Now change it. See the left hand with the right hand. Just pay attention there. See. Believe that you are the spirit. So just you have to say in your heart, I am the spirit. In your heart. Say it 7 times. It will work out. Releasing. Is it all right? Are you feeling the heat coming out? Little heat. All right. Now turn. Change. See now. All right. There. Amazing. Ah. Now just see if it is working. Cool breeze. Feel it. Just put your hands like this. It's good. You're all thoughtless. If you see there's no thought in your mind. And complete silence. Enjoy this. This moment is going to transform your life. Take it from me. You may not realize today, but you'll realize it very soon. Ah, strong. Have faith in yourself. That's the main thing. It's beautiful. இப்பொழுது குண்டலினி அணை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை புதியவர்களுக்காக நான் வீடியோவை போடுகின்றேன்.
and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. Very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது நான் ஒரு 10 நிமிடம் எடுத்து உப்பு நீர் சுத்திகரிப்பை பற்றி விளக்கிய பின்பு நாம் கலந்துரையாடலுக்கு செல்வோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு ஒரு ஆரோக்கிய குறிப்பு முறை. உப்பு நீர் என்பது கடல் நீர். ஸோ இப்பொழுது நாம் கடல் நீர் தத்துவத்தை பயன்படுத்துகின்றோம் எமது சுத்திகரிப்புக்கு. இடது நாடி சமநிலைக்கு பூமி தத்துவமும் வலது நாடி சமநிலைக்கு ஆகாய தத்துவமும் பயன்படுத்தினோம். இப்பொழுது உப்பு நீர் அதாவது நீர் தத்துவத்தை பயன்படுத்துகின்றோம் எமது மேலதிக சமநிலைக்கு. இந்த நீர் தத்துவம், இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு என்ன செய்கின்றது என்றால் எமது இடது மற்றும் வலது நாடி 2 நாடிகளின் செயல்பாடுகளையும் தனித்து தூய்மைப்படுத்துகின்றது. இதனால் எமது மனம் மிகுந்த ஆழமான அமைதி நிலையை அடைய உதவுகின்றது. இந்த உப்பு நீர் தத்துவத்தை நீங்கள் எவ்வாறு செய்வதென்றால் அதற்கு தேவையானது நீங்கள் கடல் நீரை வீட்டில் உருவாக்க வேண்டும். கடல் அருகாமையில் இருப்பவர்கள் வாரம் ஒரு முறையோ தேவை ஏற்படும் போது நீங்கள் கடல்லையும் போய் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பை செய்யலாம். அவசியம் இல்லை, நாம் வீட்டிலும் உருவாக்கி கொள்ளலாம். ஒரு பேசின் இவ்வாறு எடுங்கள், அந்த பேசினில் தண்ணீரை எடுங்கள், கணுக்கால் மறையும் வரை தண்ணீரை எடுக்க வேண்டும். ஏனென்றால் கால்களிலும் நமது இந்த சக்கரங்களின் நரம்பு முடிவுகள் அமைகின்றது. ஸோ கணுக்கால் மறையும் வரை நீங்கள் தண்ணீர் எடுங்கள். இன்னொரு சின்ன குவளையில் நீர் நீங்கள் புதிய நீர் வைத்துக் கொள்ளலாம். மற்றது கல்லுப்பு என்றால் கடலில் இருந்து நேரடியாக விளைந்து வரும் உப்பு, அது போதுமானது. அதுவே மிகவும் சிறந்த உப்பாகும். ஸோ கல்லுப்பை நீங்கள் சிறிதளவு போட்டால் உப்பு நீர் கிடைக்கின்றது. அதில் கால்களை வைத்து நீங்கள் முக்கியமாக சமநிலை செய்யும் போது கால்களை அதில் வைத்து செய்த பின்பு மனம் மிகுந்த ஒரு அமைதி நிலையை அடைவதை நீங்கள் காணலாம். 10 நிமிடம் இந்த சுத்திகரிப்பை செய்த பின்பு இந்த ஃப்ரெஷ் வாட்டர், இதுல இருக்கிற நல்ல தண்ணீரால் உங்கள் கால்களை இதுக்குள்ளேயே கழுவிய பின்பு இந்த கழிவு நீரை உங்களுடைய மலசல கூடம் அதாவது டாய்லெட்டில் கொண்டு போய் நீங்கள் கொட்டி விடலாம். நிலத்தில் அதாவது கால் நடக்கும் இடங்கள், பிளங்கும் நாளாந்தம் நீங்கள் செல்லும் இடங்களில் அதை கொட்ட வேண்டாம். ஸோ நீங்கள் டாய்லெட்டில் கொட்டும் போது அது அவ்வாறு பூமிக்குள் செல்கின்றது.
ஸோ இதுவே இந்த உப்புநீர் தத்துவம் உப்புநீர் சுத்திகரிப்பாகும். முக்கியமாக உப்புநீர் சுத்திகரிக்கும் போது நீங்கள் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு புகைப்படத்தையும் ஒரு ஒளியையும் நீங்கள் வைக்கும் போது அங்கு ஒளி தத்துவம் ஒளி தத்துவமும் சுத்திகரிப்பில் பங்கெடுக்கின்றது. ஸோ பஞ்ச தத்துவங்களில் பூமி ஒளி தத்துவம், அதாவது ஒளி மற்றும் நெருப்பு இதில் இருக்கின்றது. மற்றது நீர் தத்துவம், நீர் வருகின்றது. அடுத்தது வாயு, வாயு தத்துவம் எமது மூச்சின் மூலமாக எமக்குள் சென்று எமது நாடிகளை சுத்தம் செய்கின்றது, நாடிகள் சக்கரங்களை. மற்றது ஆகாய தத்துவம், நாம் எமது வலது நாடி சுத்திகரிப்புக்கு பயன்படுத்துகின்றோம். அது தவிர ஒளி தத்துவம் இருக்கின்றது, நெருப்பிலிருந்து வருகின்றது. மற்றும் நுண்ணதிர்வுகள், இந்த இறை அன்பு சக்தி, இந்த அன்பு சக்தி அலைகள், நுண்ணதிர்வுகள் எமது சுத்திகரிப்பு உதவுகின்றது. அதனாலேயே நாம் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை பயன்படுத்துகின்றோம். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்திலிருந்து வரும் நல்ல நேர்மறையான நுண்ணதிர்வுகள் எமது சுத்திகரிப்புக்கு உதவுகின்றது. முக்கியமாக இந்த உப்புநீர் சுத்திகரிப்பு நீங்கள் மாலை நேரம் வேலையால் வீட்டுக்கு வரும்போது, வேலை முடிந்து நீங்கள் வீட்டுக்கு களைத்து வரும்போது நீங்கள் உடனடியாக நீங்கள் ஒரு 10 நிமிடம் இதை செய்து விட்டீர்கள் என்றால் மிகவும் உதவியாக இருக்கும். தள்ளி போடாது, வந்தவுடன் நிச்சயமாக வந்தவுடன் நீங்கள் உடனடியாக ஒரு 10 நிமிடம் இந்த உப்பு நீரில் கால்களை வைத்து இடது வலது நாடியை சமநிலை செய்து ஒரு சிறிது நேர ஒரு அமைதியான தியானத்துக்கு சென்று விட்டீர்கள் என்றால் அது மிகவும் உதவியாக இருக்கும். இந்த நீரை கொட்டிய பின்பு அல்லது நீரை நீங்கள் கால்களை கழுவி ஒரு பக்கத்தில் வைத்து ஒரு 5 நிமிடம், சிறிது நேரம் ஒரு 5 நிமிடம் நீங்கள் தியானத்தில் இருந்த பின்பு, இந்த தியானத்தை முடித்த பின்பு நீங்கள் உங்கள் நீரை கொண்டு போய் கொட்டலாம். இதில் ஏதாவது மேலதிக விளக்கம் தேவையாயின் நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். உப்பு நீர் பற்றிய மேலதிக விளக்கம் அல்லது இன்றைய வகுப்பு பற்றிய விளக்கங்கள் அல்லது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்லலாம். இந்த உப்பு நீர் தத்துவம் மூலமாக பெருமளவான உடல் மன உபாதைகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி இந்த உப்பு நீர் தத்துவத்தை பற்றி கூறும் ஒரு சிறிய ஒரு வீடியோவை நாம் பார்ப்போம். 1 நிமிட வீடியோ. Sit with your both the hands as a photograph and put both the feet in the water, little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that,
every day, even 10 minutes is more than sufficient. To cleanse yourself, every evening we have to do little foot soaking, we do it. You see, just to cleanse yourself in the water. Because water element is a very good thing, which you will know. It's very simple. Like you have to put both the hands first towards the photograph, put both the feet in the water with little salt. Now, if you are feeling the vibrations coming in both the hands equally the same, it's all right. You don't have to worry. But supposing one hand is more and one hand is less, the hand that is less has to go before the photograph always. The hand that is less has to go towards the photograph and another one has to go out. And you'll be amazed the movement of the thing you will feel within yourself. These balloons will be moving like that. And you can feel it, that something moving in your head, you are getting relaxed. There's somebody who will do foot soaking. Foot soaking definitely helps. It's like breathing. So once you start breathing, you will not give up because it's very nice. As you brush your teeth, you have to soak your feet also to go sleeping. It's good for you. And you start enjoying it. After realization, the water element gets enlightened and sucks in all your problems. Even the Mother Earth sucks in. இப்போ ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார், நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு இந்த 5 பஞ்ச தத்துவங்களும் அறிந்து கொள்கின்றது. நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றவர்கள் என்று எமக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. சோ அதனாலேயே நாம் அந்த பஞ்ச தத்துவங்களை இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சோ இவை அனைத்தும் நீங்கள் செய்து பார்க்கும் போது உணர்ந்து கொள்வீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் மூலம் இருப்பவர்களும் நீங்கள் சாட் மூலமாக நமக்கு அறிய தரலாம். மற்றும் ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். நேரடியாக இந்த வகுப்புகள் கலந்துரையாடி பயன் பெற்றுக் கொள்ளுங்கள். இதுல தயங்குவதற்கொன்றும் இல்லை. நாமும் உங்களைப் போல் இந்த தியானத்தை ஆரம்பித்தவர்கள். எனவே எமது அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு நாம் உதவலாம். அன்மியூட் பண்ணலாம், அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். மதன், உங்களுக்கு எப்படி இருந்தது இன்றைக்கு?